அண்மைச் செய்தி. சென்னையில் பைக்கில் எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ ராஜா சிங் மற்றும் ஐடி அதிகாரி தாமோதரன் ஆகியோருக்கு 3 நாள் போலீஸ் கஸ்டடி விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்குல காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் வருமானத்துறை ஆய்வாளர் 2 பேரையும் 3 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தபோது 3 நாட்கள் அவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 2 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அன்று வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முகமது கௌசி என்பவர் ஓமந்தலா மருத்துவமனை அருகே வரும்போது அவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்ததாக புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. அவரது உரிமையாளரான ஜுனைத் முகமது என்பவர் தன்னிடம் பணியாற்றும் முகமது கௌசியிடம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து சென்னைக்கு சென்று சிடி ஸ்கேன் இயந்திரத்தை வாங்கி வருமாறு கூறியதாகவும், அதன் அடிப்படையில் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திருவல்லிக்கேணி அருகே இருக்கக்கூடிய ஓமந்தலா மருத்துவமனை அருகே சென்ற போது காவல்துறை சீருடையில் வந்த ஒரு நபர் அவர் வழிமறித்து அவரிடமிருந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவரை கடத்தி சென்று அவரிடம் இந்த பணத்தை பறிமுதல் செய்ததாக புகாரானது கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய செல்போன் எண்களை ஆய்வு செய்த போது அதே காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய எஸ்எஸ்ஐயா இருக்கக்கூடிய ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் என 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு தொடர்பாக பின்னணியில் பல நபர்கள், அதாவது காவல்துறை சேர்ந்த நபர்களும் அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகள் இருப்பது தெரிய வந்த நிலையில்தான் தற்போது இந்த 2 நபர்களையும் காவலில் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த வழக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கூடிய ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பு பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் கூடிய தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் மூளையாக இந்த 2 நபர்கள் தான் செயல்பட்டதாக, அதாவது ராஜா சிங் தகவல்களை பரிமாறியதாகவும், தாமோதரன் தலைமையிலான போலீசார் தான் இந்த பணங்களை ஐடி அதிகாரி என கூறி பறிமுதல் செய்து அதை பங்கு போட்டுக் கொண்டதும் தெரிய வந்த நிலையில் தான் தற்போது இந்த 2 நபர்களை காவலில் எடுத்திருப்பதாகவும், பின்னணியில் இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் வருமானத்துறை அதிகாரி குறித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாமோதரன் தலைமையிலான போலீசார் இந்த வருமானத்துறை அதிகாரிகள் பல்வேறு இது போன்ற வழிமுறை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும், சுமார் 2.5 கோடி வரை அவர்கள் இது போன்ற வழிமுறைகளில் ஈடுபட்டதாகவும் புகார்கள் எழுந்தது. அது தொடர்பாக விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்காக தற்போதைய 3 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கான அனுமதியை எழும்பூர் நீதிமன்றமும் வழங்கியிருக்கிறது. எழும்பூர் 2வது பெருநகர குற்ற நீதிபதி இந்துலதா அவர்கள் இந்த 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாலை 4 மணிக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரகசிய இடத்தில் வைத்து இவர்களை விசாரணை நடத்த போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.